கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் பை நத்திங் வர நெக் பேண்ட் ப்ரோ அப்படின்ற இந்த ஒரு நெக் பேண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது வந்து பல வருஷம் ஆகிருக்கும். பட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ட் ஆன இந்த வருஷத்தில் மேனுஃபேக்சர் பண்ணது தான் மே மாதத்தில். ஸோ இன்னுமே இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீக் சேலில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுவுமே போட்டுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிஷனில் வந்து செல் ஆகிட்டு இருக்க ப்ராடக்ட் தான். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா பார்த்துக்கலாம். பட் சரியான டிசைனில் சூப்பரான சவுண்ட் குவாலிட்டியோட அண்டர் ஒரு 3K பட்ஜெட் தான் நம்ம வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னுமே அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. ரெண்டுத்துக்கான பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 கலர் வந்து வேரியன்ட் இருக்குது. ஒயிட் ஒன்று, ஆரஞ்சு ஒன்று, அண்ட் தென் பிளாக் ஒன்று. நார்மலாக நெக்மேன்னாலே நம்ம பிளாக் தான் வாங்குவோம், அப்போ தான் வந்து அழுக்கு ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் பிளாக்லேயே வந்து நானும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீல் பிரிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஸோ நத்திங்கில் வந்து ஸோ இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் வரும். ஓப்பன் பண்ணி காட்டிட்டாங்க ஏற்கனவே. ஸோ இப்போ வந்து நான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிடலாம். ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு வந்து இது போல ஒரு செட்டப் தான் இருக்குது. சூப்பராக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து ஃபாலோ ஆகாத மாதிரி பக்காவாக வந்து பேக் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலே இது இருக்கக்கூடிய இதை வந்து எடுத்தோம்னா ஈஸியாக நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ஓகே, இதுதான் வந்து நம்ம நெக் பேண்டு. நல்லா பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து இருக்குது. அண்ட் தென் இங்கே 2 பேப்பர்ஸ் இருக்குது. நான் இதுக்கு எடுத்து வரேன். வேறு என்ன உள்ளே கொடுத்துருக்காங்கன்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து நத்திங்லேருந்து வர்ற இந்த ஒரு யூசர் மேனால அவங்களோட ஃபாண்ட் ஸ்டைல் போட்டு ஸோ இது இருக்கும். இதுலேயே வாரண்டி பற்றியுமே நமக்கு வந்து வந்துடும். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த QR ஸ்கேன் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா அதுவே பேர் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து வந்துடும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வேணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் வந்து போட்டிருக்கோம். ஸ்மாலும் லார்ஜும் வந்து இது பாக்கெட்டில் வந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்ஸுக்கு வந்து வருவோம் நெக் பேண்டுக்கு. ஸோ நெக் பேண்டோட ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. இது மேலெல்லாம் ஒரு ஃபைபர் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஸ்டாக் ரொம்ப ரஃபாக. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல லாங் லைஃப் வரும்ன்ற பார்த்தாலே தெரியுது. போட்டில் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு டச்சும் இருக்காது. ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும். இதில் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் மைக் செட்டப் இருக்குது. குவாட்னா 4 மைக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒன்று ஒரு பட்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து எப்போ இப்படி எடுத்து ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஆன் பண்ண முடியும். மற்றபடி இது ஆன் ஆகிறது வந்து கஷ்டம். ஸோ அதுவே தான் ஆஃப் ஆகும். ஆன் ஆகிறது மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, இந்த கவர் வந்து பிரிச்சிடலாம். இன்னொரு ரேப்பரையும் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க, கவர் யூஸ் பண்ணாமல். ஸோ இது ஒரு நல்ல ஒரு இதுதான். நீங்களாம் கவர் பண்ணணும் அவசியமே இல்லை, பட் ஆனால் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் வந்து உங்கள் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து எல்லோரும் எதிர்பார்க்குற டிசைன் இதை தான் இருக்கும். ஸோ ஏன்னா இங்கே வந்து நமக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி இது ஒரு ரெட்ரோ மாடல்னு சொல்லலாம், பட் சூப்பரான ஒரு ஃபீச்சரு. அண்ட் தென் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது பட்டன் மாதிரி டைப் ஒர்க் ஆகும். ஸோ ப்ரெஸ் பண்ணுறப்ப பாசிட்டிவ்லி அதெல்லாம் வந்து ஆகும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். ஸோ இங்கே ஒரு மைக் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் இங்கே C-type சார்ஜிங் போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ C-type சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லைட் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நமக்கு ஆன் ஆகலைன்ற ஒயிட் லைட் இண்டிகேஷன் தெரிஞ்சிடும். ஸோ இந்த சைடில் வந்து பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க லெஃப்ட்டில். ஸோ இங்கே லெஃப்ட் ரைட்டுன்றதும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தெரியல பாருங்க. ஸோ ரைட்டுன்றது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லெஃப்ட்ன்றது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இது வந்து ரீஸ்டார்ட் பட்டனு. ஸோ இதை வச்சு ரீஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லை ரீசெட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணிடலாம். இங்கே நமக்கு 2 பட்ஸும் அட்டாச் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் இதோட பேரிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நத்திங் ஃபோனாக இருந்தால் ஈஸியாக வந்து பேர் ஆகிடும். மற்றபடி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை அட்டாச்லேருந்து எடுத்துட்டேன்னா ஸோ இப்போ தான் வந்து பேரிங்க்கு வந்து ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருக்கும். வேறு எதனா ஒரு டிவைஸில் பேர் ஆகிருக்குன்னு அப்படி தெரிஞ்சுதான். இப்போ ஜாயிண்ட் ஆகிட்டனாலே உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ லைட் எரியுது, இப்போ தான் வந்து அது பேரிங்க்கு ரெடியாக இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்தோடனே நமக்கு நெக் பேண்ட் ப்ரோன்னு காட்டுது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம பேர் கொடுக்குறோம். கொஞ்சம் வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ இதுக்குன்னு தனியாக ஆப்ஸுமே இருக்குது. ஸோ அதில் போய் நம்ம நிறையா வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்னன்றது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து ஆப் வந்து அதுவே நம்ம கனெக்ட் ஆன இன்ஸ்டால் கேட்கும். நத்திங்கோட எக்ஸ் அப்படின்ற அந்த ஆப்பை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நத்திங் அப்படின்ட்டு வந்துடும். அவங்களோட அஃபிஷியல் பிராண்டு தான் இது. ஸோ அவங்களோட ஆப் தான் இது. ஸோ கெட் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து லோட் ஆகிடும். அப்புறமா வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லை டிவைஸ் என்ன இருக்குன்னு அலோவ் பண்ண சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி இதை வந்து செக் பண்ணுறோம். ஸோ பட்டன்ஸோட இதெல்லாமே வந்து சொல்லிட்டேன் இதெல்லாம் பண்ணால் போதும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் மோடுன்றப்ப நம்ம வெளியே தெரியுது எல்லாமே வந்து சூப்பராக வந்து கேட்கும். இதை ஆன் பண்ணுறப்ப டக்குன்னு ஒரு இது இதான மாதிரி இருக்கும். ஸோ சரியான ஒரு ஏஎன்சி இருக்குது. சூப்பராக வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுது. இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆடியோ இதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வந்து சுற்றி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆஃப் பண்ணுறப்ப 2 சைடு மட்டும்தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும், சரௌண்ட் இருக்காது. ஸோ ஏன் ஸ்பிரிச்சுவல் ஆடியோன்றது. ஸோ ப்ரிஃபரன்ஸை நான் இது வந்து சேவ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லெவல் 5 இருக்குது. ஸோ இதையுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சூப்பராக இருக்கும். பேஸ் எல்லாமே நம்ம இது ஃபர்ஸ்ட் லெவலே நமக்கு ஏஃபாக இருக்கும். பட் நான் வந்து 5th லெவலே வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு. டிவைஸோட செட்டிங்ஸ் பார்க்குறப்ப நமக்கு டியூல் கனெக்ஷன் இருக்குது. அதையுமே இதில் வந்து பார்த்துக்கலாம். ஃபைன் மை டிவைஸுமே இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னு நம்ம வந்து லொக்கேஷன் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். லோ டேக் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கேமிங்க்கு லேட்டரன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இதையும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தனித்தனியாக வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து பேர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து சவுண்டை வந்து ப்ளூடூத்தில் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இதில் பாருங்கள், என்னோட காட்ட மாட்டேது, ஆனால் குறையுது. ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து செக் பண்ணிங்க எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு மைக்கில் வச்சு காட்டுறேன். இப்போ வந்து சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து பட்ஸை வந்து எவ்வளோ இருக்கிறேன். ஸோ ஃபுல் சவுண்டில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து இப்படி ஒன்றா பேர் ஆயிடுச்சுனாலே நமக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேக்னெட் எப்போ அட்டாச் ஆகுதோ அப்போ வந்து அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ எடுத்துட்டா நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆகிடும். பட் ப்ளே வந்து நம்ம தான் வந்து கொடுக்கணும். ஸோ நமக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து வந்தது. லெஃப்டாக இருக்கும் சரி, ரைட்டாக இருக்கும் சரி. அண்ட் தென் லுக்குக்குமே நமக்கு வந்து பக்காவான லுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம நிறைய அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இதில் டச் கண்ட்ரோல்ஸ் கிடையாது, பட்டன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பட்டன்ஸில் வந்து பார்க்குறப்ப நமக்கு இதில் வர இந்த வால்யூம் பட்டனை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ், டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கு, அண்ட் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதில் வந்து வந்துடும். இதில் வந்து சிஎம்எஃப்னு பை நத்திங்ட்டு ஒரு பிராண்டிங் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் அவங்களோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட யூனிக்கான சிம்பிள். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஒரு 3000 வந்து வரும். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் இருக்கிற ஏஎன்சி மோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். பார்க்குறது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தரும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமிங் மோடு நம்ம வந்து அதில் தான் ஆன் பண்ண முடியும், இதில் எதுவும் ஆன் பண்ண முடியாது. அண்ட் தென் நீங்கள் ரீசெட் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம பவர் ஆன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ புதுசாக நீங்கள் டிவைஸ் பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றப்ப இதை வந்து நீங்கள் ஒரு 3 seconds வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பேரிங்க்கு வந்து எனேபிள் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த பட்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. இதோட ட்ரைவ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13.6 mm ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 50 dB வரைக்கும் இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் இதுக்கு ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியான ஒரு பட்ஸு அண்ட் தென் ஒரு நெக் பேண்ட்னு சொல்லலாம். ஸோ நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸுமே வந்து பக்காவான மெட்டீரியலாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து வயரில் வரப்போகிறது இல்லை. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிப்பியான பிளாஸ்டிக் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஒரு சரியான ப்ராடக்ட் தான். ஒன்றுமே வந்து இந்த ப்ராடக்ட் போயிட்டுருக்குன்னா அதுக்கான காரணம் இதோட குவாலிட்டி அண்ட் தென் அவுட்புட்டுமே தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது போல நிச்சயமான வீடியோவில் வரது பார்க்கலாம். அது டாடா பாய்.